நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஏன் இந்த ஆஇ இக்குங்க கற்றுக் கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி டயக்ராம் எல்லாம் போடணும். ஏன் ஏற்கனவே ஆஇ நார்மலாக கற்றுருவாங்கள்ல, இக்குங்க கற்றுருவாங்கள்ல, அந்த மாதிரி கற்றுக்கக்கூடாதா? ஏன் அது என்ன பெரிய கஷ்டமாக அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். குழந்தைங்களுக்கு உட்கார வச்சு சாப்பாடு ஒரு வாய் கொடுத்தேன்னா அதோ ஓடி வந்து வாயை காட்டும். அங்கேயே உட்கார வச்சுன்னு ஊட்டினே இருந்தேன்னா வாந்தி எடுக்கும். அது போல தான் இது. ஏன் எல்லாத்தையும் ஒன்றா காட்ட தெரியாதா? சுலபமாக படிக்கிறதுக்குரிய வழிமுறையை நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம். அது விஷயமாக சொல்கிறேன். எழுதிப்பார். 1வது 2வது கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிட்டு தான் நான் சொல்லிக்கிறேன். நீ 6 மாதமாக எழுத வைப்ப, நான் 6 நாளில் எழுத வைப்பேன். வேணால் கட்டிக்க. இதை பார்த்துட்டு இது பிரகாரம் நடத்த நீ ஜெயிக்கிறாங்களா இல்லையா பாரு. அந்த பாணி கண்டிப்பாக பண்ணும். எழுந்த டயக்ராம் இல்லாத இப்போ எழுதி காட்டுறான்னா 2 ஆஇ வரும், 2 இக்குங்க வரும். அவர் தான் எத்தனை பேஸ் உயிர்மை எழுத்து தான்.